சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? 3வது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு? தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமா பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண விஷம் குடிச்சு சாவணும்? அதே தான் நானும் கேக்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு போயிட்டா. அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணோம்? என்ன பேசுற நீ? டேய் சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்னை நினைச்சு கவலைப்படுவாரா? டேய் சரவணா, இங்க வாடா. என்னண்ணே? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு நான் அதுக்கு வருத்தப்படணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்ல என் மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணுதான். அப்புறம் இப்படி டீ கடையில உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க.